வணக்கம் அன்பானவர்களே. தமிழ் பாடப்பகுதியில் நம்ம இலக்கண குறிப்பு பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்னைக்கு நம்ம வினைத்தொகை அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வினைத்தொகை, அதுக்கு இன்னொரு பேர் காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னு பேர். இது கூட வினாவாக கேட்கப்படும். காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னு பேர். என்ன காலம் கறந்த பெயரெச்சம், வினைத்தொகைக்கு என்ன பேர் அப்படின்னா நம்ம பார்க்க போகிறோம். அது காலம் மறைந்து வருகிற பெயரெச்சம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு காலம் கறந்த பெயரெச்சம்னா காலம் மறைந்து வருகிற பெயரெச்சம் அப்படின்னு எதுக்கு பேரு? வினை தொகைக்கு பேரு. நான் இலக்கண குறிப்போட ஆரம்பத்துல நான் சொன்னேன், தொகை அப்படின்னா மறைந்து வருதல். பண்பு தொகைன்னா ஒரு பண்பு சொல்லுல மை, ஆன, ஆகிய போன்ற விகுதிகள் மறைந்து வரும் அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இப்ப இந்த வினை தொகையில எது மறைஞ்சு வரும்னா அதுக்கான விடை இதுலயே இருக்குது. காலம் கறந்த பெயரெச்சம் எது மறைஞ்சு வரும்? காலம் மறைந்து வரும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வெட்டுக்கத்தி அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கலாம். வெட்டுக்கத்தி, வெட்டுக்கத்தின்னு இருக்கு இல்லையா? இப்ப இந்த பகுதியை பார்த்தீங்கன்னா ரெண்டா பிரிக்கலாம். இதை வெட்டு அப்படின்னு ஒரு வேர் சொல், அப்புறம் கத்தின்னு ஒரு பெயர் சொல். இது ஒரு வினைச்சொல், இது ஒரு பெயர் சொல். வினைச்சொல்ல என்ன வடிவத்தில் இருக்குன்னா ஒரு கட்டளையாக இருக்கிறது, வேர் சொல்லாக இருக்கிறது. எதிர இருக்கிறவங்களை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கணும். வெட்டு, ஊரு, தூங்கு, குடி, படு, அலை, அழை, இது மாதிரி ஆர்டர் போடுற மாதிரி இருக்கணும். ஒரு கட்டளை இடுவதாக, ஏவல் விடுப்பதாக இருக்க வேண்டும். முதல்ல இருக்கிறது ஒரு கட்டளையா இருக்கும். நீங்க வினைத்தொகையில பாத்தீங்கன்னா இது எதுக்கு இருக்கிறவங்களை பார்த்து சொல்ற மாதிரி இருக்கணும். பின்னாடி கண்டிப்பா ஒரு பெயர் சொல் இருக்கணும். அதனாலதான் இதுக்கு பெயரை கொண்டு முடிவதனாலே பெயரெச்சம். என்ன பெயரெச்சம்? காலம் மறைந்து வருகிற பெயரெச்சம். அதாவது இது ஒரு வினைச்சொல், இது ஒரு பெயர் சொல், இப்படி இருக்கணும். நடுவுல காலம் மறைஞ்சு வரணும். 3 காலங்களும் மறைந்து வர வேண்டும். எப்படின்னு பாருங்க. வெட்டுக்கத்தின்னு இருக்கு. வெட்டு இது ஒரு வினைச்சொல். கத்தி இது ஒரு பெயர் சொல். வெட்டுக்கத்தியோட பயன்பாடு என்ன? அதோட செயல் என்ன? அதோட டியூட்டி என்ன? வெட்டுறது தான். எப்ப வெட்டும்? நேற்றுக்கும் வெட்டுக்கத்தியோட டியூட்டி வெட்டுறது தான். இன்றைக்கும் வெட்டுக்கத்தியினுடைய செயல்பாடு, பயன்பாடு என்பது வெட்டுறது தான். நாளைக்கும் வெட்டுக்கத்தியினுடைய பயன்பாடு என்பது வெட்டுவது தான். வெட்டிய கத்தி, வெட்டுகின்ற கத்தி, வெட்டும் கத்தி என்பதாக 3 காலங்களும் மறைந்து வருவதனாலே, கறந்து வருவதனாலே இதுக்கு பேரு காலம் கறந்த பெயரெச்சம் அப்படின்னு பேரு. அதை சுருக்கமா என்ன சொல்லலாம்? வினைத்தொகை அப்படின்னு சொல்லலாம். தொகைன்னா மறைஞ்சு வரணும். என்ன மறைஞ்சு வந்திருக்கு? 3 காலங்களும் மறைந்து வந்திருக்கிறது. சரி, ஏன் பண்பு தொகைன்னு சொல்ல? இது வினைச்சொல், இது பெயர் சொல். ஒரு வினைச்சொல்லுக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில காலம் மறைஞ்சு வந்தா அதுக்கு பேர் வினைத்தொகை அப்படின்னு பேர். சுடுகாடுன்னு இருக்கு. சுடுகாடுன்னு இருக்கு. சுடு என்பதாக ஒரு கட்டளையாக ஒரு வினைச்சொல் இருக்கு. காடு உங்களுக்கு தெரியும், பெயர் சொல். என்ன மறைஞ்சு வந்திருக்கு? சுடுகாட்டுல என்ன பணி? பிணங்களை நேற்றைக்கும் சுட்ட காடு, இன்றைக்கும் பிணங்களை சுடுகிற காடு, நாளைக்கும் பிணங்களை சுடப்போகிற காடு. சுட்ட, சுடுகின்ற, சுடும் காடு என்பதாக காலம் மறைஞ்சு வர்றதுனால இதை வினைத்தொகைன்னு சொல்றோம். நிறைய நம்ம சொல்லலாம். சுடுகாடு மாதிரியே இடுகாடு அதுதான். இடு, இடுன்னா என்ன அர்த்தம்? புதை, கட்டளையா இருக்கு. பிணங்களை இட்ட காடு, இடுகின்ற காடு, இடும் காடு, அதனால வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே சொல்ற ஒரு உதாரணம் ஊறுகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊறுகாய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒரு வினைத்தொகையா மாறுது? ஊரு அப்படின்னா எப்படி? அது என்ன கட்டளை அப்படின்னு நீங்க கேட்பீங்க. ஊருன்னா இப்ப சில எருமை மாடுகள் நீங்க பார்த்துருக்கலாம். தண்ணீர்ல வெயில் காலங்கள்ல தண்ணீர்ல போய் அப்படியே கிடக்கும். சில மாணவர்கள், பிள்ளைகள் கூட என்ன பண்ணுவான்னா, ஒரு விடுமுறையெல்லாம் விட்டாச்சுன்னா போய் தண்ணியிலேயே கிடப்பான். அவன் போட்டு தேய்ச்செல்லாம் குடிக்க மாட்டான், ஆனா தண்ணியிலே இருப்பான். அப்ப அப்பா என்ன சொல்லுவாரு? நல்லா ஊருடா அப்படிம்பாரு. நல்லா ஊரு. ஊருன்னா என்ன அர்த்தம்? தண்ணீரிலே முழுகி, தண்ணீரிலே நனைந்து கொண்டே இருப்பதுக்கு பேர் ஊரு, மூழ்கி இருத்தல் அப்படின்னு பொருள். இப்போ ஊரு அப்படின்னா என்ன? தண்ணீரிலே நனைத்து கொண்டிரு, மூழ்கிரு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரு ஊறுகாய் எப்படி போடுறாங்க? ஒரு எலுமிச்சம்பழத்தையோ அல்லது ஒரு
நார்த்தங்காயோ அல்லது ஒரு நெல்லிக்காயையோ வெட்டியோ வெட்டாமலோ எதுக்குள்ள போடுறாங்க? ஒரு உப்பு நீருக்குள்ளே போடுகிறார்கள். அதில் ஊறிட்டு இருக்கு. ஸோ ஊறிக்கொண்டிருக்கிற காய், நேற்றைக்கும் ஊறிய காய், இன்றைக்கும் ஊறுகிற காய், நாளைக்கும் ஊறப்போகிற காய், அதனாலே அதற்கு பெயர் ஊறு காய் என்று பெயர். அப்ப இது வினைத்தொகை. நிறைய நம்ம சுடுசோறு கூட நம்ம சொல்லலாம். சுடுசோறு சுடுசோறு சொல்லும்போது பையன் சொல்லுவான், சுடு கட்டளையாக இருக்கிறது, சோறு பெயர் சொல். சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. நேற்றைக்கு சுட்ட சோறு இன்றைக்கு பழைய சோறு ஆயிற்றே, அதை எப்படி சுடுசோறுன்னு கேட்கலாம். அது இல்லை, சுடுசோறு என்பது நேற்றைக்கு சுடும், சுடுசோறு என்பது இன்றைக்கும் சுடும், சுடுசோறு என்பது நாளைக்கும் சுடும். நேற்றைக்கு சுட்ட சோறுடைய தன்மை இன்னைக்கு மாறி இருக்கு, அது இல்லை. சுடுசோறு என்பது சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு. இப்படி இப்படி ஒளிக்கடல் அப்படின்னு போட்டிருக்கோம், அலைக்கடல் அப்படின்னு போட்டிருக்கோம். நிறைய நம்ம உதாரணங்களை சொல்லலாம். வினைத்தொகை என்பது இப்படியாக இருக்க வேண்டும். வெட்டு, ஊறு, தூங்கு, தூங்குன்னு இருக்கும். தூங்கு, தூங்கு புலின்னு இருக்கும். புலியை தூங்காத சார்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க கூடாது. தூங்குன்னு கட்டலை, இது பெயர் சொல். தூங்கிய புலி, தூங்குகின்ற புலி, தூங்கும் புலி. இப்படி காலம் மறைந்து வருவதனால இதுக்கு பேரு என்ன பேருங்க? வினைத்தொகை அப்படின்னு பேர். எல்லாத்துலேயுமே நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி பெயர் சொல்ல தான் இருக்கும். அதனாலதான் பெயர் எச்சம் அப்படின்னு பேர். பின்னாடி இரண்டாவது பகுதியாக இருப்பது பெயர் சொல்லாகவும், முதல்ல இருப்பது கட்டளையாக இருக்கிற வினை சொல்லாகவும் இருக்கும். இப்படி வினை சொல்லைக்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில காலம் மறைஞ்சு வர்றதுனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? வினைத்தொகை அப்படின்னு சொல்றோம். தொகை என்றாலே மறைந்து வர வேண்டும். வினைத்தொகையில் ஒரு வேர் சொல்லாக இருக்கிற வினை சொல்லுக்கும் எச்சமாக இருக்கிற பெயர் சொல்லுக்கும் இடையில காலம் மறைஞ்சு வரணும். வினைத்தொகைக்கு இன்னொரு பேரு காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு பேர். புரியுதா உங்களுக்கு வினைத்தொகை? ஸோ அடுத்த வகுப்புல வேறு சில இலக்கண குறிப்புகளோடு சந்திப்போம். வணக்கம்.